வணக்கம். முருகப்பெருமானை வீட்டில் வழிபடும் எளிய முறைகள் பற்றிய இந்த வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் வாழ்க்கையிலும் வளத்தையும் வெற்றியையும் அருளும் முருகப்பெருமானை எவ்வாறு முறையாக வழிபடுவது என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். முருகப்பெருமானின் அருளைப் பெற இந்த வீடியோவை இறுதி வரை காணுங்கள். வீட்டில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு முதலில் தூய்மையான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பூஜை அறையை சுத்தப்படுத்தி முருகப்பெருமானின் திருவுருவப் படம் அல்லது சிலையை வைக்க வேண்டும். தீபம் ஏற்றி தூபம் காட்டி வழிபாட்டை தொடங்கலாம். விநாயக பெருமானை வழிபட்ட பின்னரே முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாட்கள் பல உள்ளன. செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி, விசாக நட்சத்திரம் ஆகியவை மிகவும் விசேஷமானவை. இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபடுவது முருகப்பெருமானின் முழு அருளையும் பெற்றுத்தரும். தினசரி வழிபாடும் மிகுந்த பலனை தரும். முருகப்பெருமானுக்கு பிடித்தமான மலர்கள் ஏராளம். சிவ்வரளி, முல்லை, சாமந்தி, ரோஜா, தாமரை ஆகியவை மிகவும் உகந்தவை. முடிந்தவரை வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவது நற்பலன்களை தரும். மன தூய்மையுடன் அர்ச்சிக்கும் எந்த மலரும் முருகப்பெருமானுக்கு பிரியமானதே. பழங்கள், சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற இனிப்பு வகைகளை நிவேதனமாக படைக்கலாம். பால், தேன், வெல்லம் போன்ற எளிய பொருட்களையும் சமர்ப்பிக்கலாம். முக்கியமாக நிவேதனம் செய்யும்போது மனதார முருகப்பெருமானை நினைப்பு செய்ய வேண்டும். இந்த வீடியோவில் முருகப்பெருமானை வீட்டில் வழிபடும் எளிய முறைகளைப் பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள். நன்றி.